முடிவுக்கு வரும் விஜயின் அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கும் டிடிவி தினகரன் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளி இருக்க போது, இரு பெரும் திராவிட கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களாலையும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஓவர் நைட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் செய்திருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அமமுகவில் மன்னார்குடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற காமராஜ் அவர்கள்ட்ட குதிரை பேரம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து பேசப்பட்டிருக்கிறது. அவர் ஆதரவு கடிதமே தாவேகாவிற்கு அளிக்கலை, ஆனால் ஆதரவு கடிதம் அளித்ததாக ஆளுநர்கிட்டயே ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கு இந்த தாவேகா அப்படின்னு நேற்று நைட்டு பத்திரிகையாளர்களை சந்தித்து டிடிவி தினகரன் அவர்கள் லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்காரு தாவேகாவையும் விஜயம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. எங்களுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்களை காணவில்லை, தாவேகா தரப்பு அவரை கடத்திட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியையும் பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி முன் வச்சாரு டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அவரை கொண்டு வந்து பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி நிறுத்தி, இங்க பாருங்க எங்களுடைய எம்எல்ஏ எங்களுக்கு தான் ஆதரவா இருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏவை நிறுத்தின டிடிவி தினகரன் ஆளுநர்கிட்டையும் அவரை கூட்டிட்டு போய், பாருங்க சார், இவர் எங்க தரப்பு எங்க பக்கம் நிற்கிறாரு, இவர் அதிமுகவோட தலைமையில் நின்று வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ, என் கட்சி எம்எல்ஏ, இவர் ஆதரவு கடிதம் கொடுத்தாரு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது முழுக்க முழுக்க போய் ஒரு ஃப்ராடு கடிதத்தை உங்களை ஏமாற்றி நம்பர்ஸ் காட்டணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் விஜய் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார். குதிரை பேரம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அதனால ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை டிடிவி தினகரன் அவர்கள் முன்வைத்திருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தாவேகா தரப்புல இருந்து, இல்லைங்க அவர் விருப்பத்தோடு தான் எங்களுக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாரு, பாருங்க அவர் காரிலிருந்து எங்களுக்காக எழுதி கொடுத்த ஆதரவு கடிதம் அப்படின்னு மன்னார்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவாக லெட்டர் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோவை தமிழக வெற்றி கழக தரப்பு வெளியிட்டு யானை தான் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா தாவேகா தரப்பு தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்துச்சுன்னா, மதசார்பற்ற ஒரு கூட்டணிக்குள்ளே தான் நாங்கள் போக போகிறோம், என்டிஏ அலையன்ஸ் பக்கம் நாங்கள் தலை வச்சு படுக்க மாட்டோம், குறிப்பாக பிஜேபியோடு போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை நாங்கள் அணுக மாட்டோம் அப்படின்னு வாய்கிலிய வசனம் பேசியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி இதே என்டிஏ கூட்டணியில் நின்று போட்டி போட்ட எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய ஆதரவை திருட்டுத்தனமாக எழுதியும் வாங்கியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ உடைய ஆதரவு வேணும் அப்படின்னா அந்த கட்சியை அணுகணும். இப்போது சிபிஐ சிபிஎம் இந்த ரெண்டு கட்சிகளில் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. யாருக்கு விஜய் அவர்கள் லெட்டர் அனுப்புனாரு? அந்த கட்சிக்கு தான் லெட்டர் அனுப்பி உங்களுடைய ஆதரவு வேணும்னு கேட்டார். அதே போல் விடுதலை சிறுத்தைகளில் 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த கட்சிக்கு லெட்டர் எழுதி தான் அந்த 2 எம்எல்ஏக்களை கேட்டார். இதே மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. அப்படிங்கிறப்போ அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களை அணுகி தான் உங்களுடைய எம்எல்ஏ ஆதரவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டிருக்கணும். ஆனால் பின்வாசல் வழியாக காமராஜ் அவர்களை கொண்டு வந்து திருட்டுத்தனமாக காரில் உட்கார வச்சு லெட்டர் எழுதி வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது குதிரை பேரமாக இருக்குமோ என்கிற சந்தேகத்தை டிடிவி தினகரன் அவர்கள் முன் வச்சிருந்தாரு. அவர் ஆளுநர்கிட்டையும் சொல்லியிருந்தாரு. அதனால விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கனவுல மண்ணள்ளி போட்டிருக்காரு டிடிவி தினகரன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. இப்போ எப்படி இந்த தாவேகா தரப்பு சிக்கி இருக்கு அப்படின்னா, காமராஜ் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தார் அப்படின்னா ஒரு கட்சிக்கு தெரியாம, ஒரு கட்சியோட தலைமைக்கு தெரியாம அந்த நபரை கடத்தி கொண்டு கார்ல உட்கார வச்சு லெட்டர் எழுதி வாங்குறது அப்படிங்கிறது குதிரை பேரம். எவ்வளோ காசு, 100 கோடியா 200 கோடியா, அமைச்சர் பதவியா? அப்போ ஆக மொத்தத்தில் குதிரை பேரம் நடந்திருக்குது அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு. அப்படிங்கிறப்போ சட்டப்படி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறத கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஓவர் நைட்ல விஜயோட இமேஜை காலி பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தூய சக்தின்னு வாய்கிலிய வசனம் பேசக்கூடிய விஜய் அவர்கள் இப்போ நடந்துகிட்டது தூய சக்தி மாதிரி தான் நடந்துகிட்டாரா? மதசார்பற்ற கூட்டணியோடு தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சிபிஐ சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆதரவை ஒரு பக்கம் திரட்டுற மாதிரி திரட்டிக்கிட்டு பின்வாசல் வழியாக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவை இவங்க லெட்டரா எழுதி வாங்குறாங்க, அவங்க கிட்ட குதிரை பேரம் நடத்துறாங்க அப்படின்னா இது தூய சக்தியா இல்ல தீய சக்தியா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல விஜய் அவர்கள் ஈடுபடுறார் அப்படின்னா ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம்
என்னென்ன மாதிரியான ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் விஜய் அவர்கள் ஈடுபடுவார் அப்படிங்கிற கேள்வியையும் டிடிவி தினகரன் அப்படிங்கிறவர் எழுப்பியிருக்காரு. இப்போ வரைக்கும் விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போ வரைக்கும் அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கல. சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ் எல்லாம் ஆதரவு கொடுத்து விஜய் அவர்களுக்கு 116 தொகுதி அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேண்டும். ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுத்தாலும் விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஏன்னா காமராஜ் அவர்கள் கார்ல உட்காந்து எழுதி கொடுத்த அந்த வீடியோ பதிவு தான் ஆதாரமாக மாறி இருக்கு. குதிரை பேரம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்தில் ஆளுநர் அவர்கள் இந்த விஷயத்தை, இந்த பதவியேற்பு விஷயத்தை டோட்டலா ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை குதிரை பேரம் நடந்திருக்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விஜய் அவர்கள் எம்எல்ஏக்களை விலை பேசி தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சு, எவிடன்ஸோட விஜய் அவர்கள் மாட்டினாரு அப்படின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. விஜய் அவர்களுடைய முதல்வர் கனவு அப்படிங்கிறது க்ளோஸ். விஜய் அவர்கள் இந்த 4 நாளில் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு என்னென்ன மாதிரியான கேவலமான வேலைகளை விஜய் செய்து வர்றாரு அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுவும் திமுகவோடு கூட்டணி வைத்து உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வாங்கி திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்ச காங்கிரஸ் பின்னங்கால் பிடநீல பட தாவேகாவை நோக்கி ஓடிருச்சு, கட்சி தாவிருச்சு. இது எவ்வளோ பெரிய துரோக செயல் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா திமுக காரன் ஓட்டு போட்ட அந்த 5 எம்எல்ஏவை வச்சு தான் விஜய் அவர்கள் ஆட்சிங்கிறதே அமைக்க போறாரு. அதே போல சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் இவங்க ஜெயிச்ச எம்எல்ஏக்களுக்கும் திமுக தரப்பு தான் ஓட்டு போட்டிருக்கு அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு தூய சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் ஒரு தீய சக்தியாக இருந்த நபர்களுடைய ஓட்டு போட்ட எம்எல்ஏக்களை வச்சு என்னத்தை ஆட்சி பண்ணி கிழிச்சிட போறாரு அப்படிங்கிற கேள்வியும் மக்கள்கிட்ட எழுந்திருக்கு. சரி, நாங்க மதசார்பற்ற ஒரு கூட்டணியை அமைக்கிறோம், மக்கள் நலனுக்காக நாங்கள் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு வாய்கிலேயே வசனம் பேசிட்டு என்டிஏ கூட்டணியில் பிஜேபியோட அலையன்ஸ் வச்சு ஜெயிச்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ கிட்ட நீங்கள் திருட்டுத்தனமாக காரில் லெட்டர் எழுதி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் ஆசைக்காக, பதவி வெறிக்காக எப்படியாவது முதலமைச்சர் ஆயிடணும் அப்படிங்கிற அந்த உள்நோக்கத்தோடு என்னோட பொலிட்டிக்கல் எனிமி டிஎம்கே, என்னோட ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னு வாய்கிலேயே வசனம் பேசிட்டு அவங்க கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே குதிரம்பேரம் பேசி விஜய் அவர்கள் விலக்கி வாங்கி முதலமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காரு. அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று இரவு ஒரு ஆப்பு ஒன்று அடிச்சிருக்காரு. ஆப்பு அப்படின்னா ரிவிட், அதை நம்பிலாம் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு அலிகேஷனை டிடிவி தினகரன் ஆளுநர்கிட்ட முன் வச்சுட்டாரு. அதனால தனிப்பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபித்தாலும் 118 தொகுதிகளோடு அந்த ஆதரவு கடிதத்தோடு ஆளுநரை போய் விஜய் அவர்கள் சந்தித்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி பதவி பிரமாணம் செய்து வைங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட நின்னாலும் ஆளுநர் குதிரை பேரம் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்டே கேட்குறேன், தூய சக்தி அப்படின்னு தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் தீய சக்தியாக மாறி அடுத்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பேரம் பேசி விலைக்கு வாங்கி அவங்க கிட்ட காரில் உட்கார வச்சு கடிதம் எழுதி வாங்கி அதை ஆளுநர்கிட்ட சமர்ப்பித்து ஃப்ராடுத்தனம் பண்ணதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.